இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. சீதாக்கு வந்து ஒரு தனி கோவிலே இருக்கு. தினமும் அன்னதானம் நடக்குமா. 50,000 இருந்து 1,00,000 பேர் வந்து அன்னதானம் வந்து சாப்பிடுவாங்களாம். நம்மளுடைய தமிழகத்துல வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு வந்து இந்த அளவும் இருக்கு. அதோடைய சிறப்பு என்னன்னா, அங்க யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு வந்து 24/7 அவங்களுக்கு உணவு வழங்கிட்டே இருக்கிறாங்க. ஜனக மகாராஜா சொல்லுவாரு, நானே ஒரு அட்சய பாத்திரம் தான், அல்ல வந்து அட்சய பாத்திரம் எப்படி கொடுக்குதோ அதே போல எல்லாருக்கும் அன்னதானம் தினந்தோறும் நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல இன்றளவும் 50,000 இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் அன்னதானம் அங்க நடந்துட்டே தான் இருக்கு விசேஷ நாட்கள்ல. மித்திலாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கும் பிரம்மாவனுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. 33 கோடி தேவர்களும் வந்தப்ப இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருடைய பேரை நம்ம வந்து சொல்லும் பொழுது அமங்கலமான நிகழ்வுகளும் மங்களமாக மாறி போகுமோ, யாருடைய பேரை நாம் உச்சரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட தீய சக்திகளும் அழிந்து போய் நல்ல சக்தியாக அவை மாற்றம் பெறுமோ, யாருடைய பேரை நாம் உச்சரிக்கும் பொழுது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல நல்ல தூய அதிர்வலைகள் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட நாமம் சீதாராம், சியாராம், ராம்ஜி கா நாம். அந்த நாமம் சியாராம் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் வந்து மிகப்பெரிய ரிஷிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய ரிஷிகள் தவம் செய்த இடம், மிகப்பெரிய ரிஷிகள் யாகம் யக்ஞம் முதலியவர்கள் வளர்த்த இடம், எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமி தாயாரே வந்து அவதரித்த இடம். எக்ஸ்க்ளூசிவா ஐபிசி பக்தி டீம் நேயர்களுக்காக அங்க இருக்கிற அரண்மனை, ஜனக்புரி இருக்கிற அரண்மனை வந்து நாங்க வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். அதை இப்ப பார்க்கலாம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ்செல்வம் சுந்தரமூர்த்தி, உதவி பேராசிரியர். மிதிலாப்பூர் அரண்மனை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரண்மனையில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ராமாயண காலத்தில் வந்து ஜனக்பூர் பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜனகர் வந்து பிறந்த இடமாகவும், சீதை பிறந்த இடமாகவும் அப்படின்னு நிறைய இருக்குது. நிறைய முனிவர்கள் வந்து தினமும் வந்து வழிபட்ட இடமாகவும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏராளம் இருக்குது. சீதாக்கு வந்து ஒரு தனி கோவிலே இருக்குது. தினமும் அன்னதானம் நடக்குமா. 50,000 இருந்து 1,00,000 பேர் வந்து அன்னதானம் வந்து சாப்பிடுவாங்களாம். அமிர்தசரஸில் வந்து தினமும் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சிட்டி இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து யாருமே வந்து பசியோடு தூங்க மாட்டாங்களாம். கண்டிப்பாக அந்த இடத்துல வரவங்க ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்காம தினந்தோறும் உணவு வழங்குறாங்க. யாரு பசின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது, அனைவருக்கும் உணவு வழங்குறாங்க. அவங்க நிம்மதியாக வந்து உறங்கவும் செய்கிறாங்க. நம்மளுடைய தமிழகத்தில் வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு வந்து இந்த அளவும் இருக்கு. அதோடைய சிறப்பு என்னன்னா, அங்க யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு வந்து 24/7 அவங்களுக்கு உணவு வழங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஜனக மகாராஜா கூட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன மகாராஜா, நம்ம தினந்தோறும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு அதிகமாக வராங்க, மற்றொரு நாளைக்கு ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு வராங்க, அதுக்கு மற்றொரு நாள் வந்து அதை விட ரொம்ப அதிகமான பேர் வராங்க, அப்போ ஒரு சரியான அளவே இல்லாமல் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஒரு 5,000 பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அடுத்த நாள் 5,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து 10,000 பேர் வந்துடுறாங்க. அப்போ நம்ம திரும்ப எக்ஸ்ட்ரா வந்து நிறைய சமைக்கிற மாதிரி வருது. நம்ம இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சொத்து எல்லாம் அழிஞ்சிரும் இல்லையா, நம்ம என்ன அட்சய பாத்திரமாக வச்சுருக்கோம் தினந்தோறும் எல்லாருக்கும் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஜனக மகாராஜா சொல்லுவாரு, நானே ஒரு அட்சய பாத்திரம் தான், அல்ல வந்து அட்சய பாத்திரம் எப்படி கொடுக்குதோ அதே போல எல்லாருக்கும் அன்னதானம் தினந்தோறும் நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல இன்றளவும் 50,000 இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் அன்னதானம் அங்க நடந்துட்டே தான் இருக்கு விசேஷ நாட்கள்ல.
ஊர்மிளா வந்து சீதையினுடைய தங்கை ஆவார்கள். அது மட்டும் அல்லாமல் லக்ஷ்மணருடைய மனைவி ஆவாங்க. எல்லாருமே வந்து ராமாயண காவியத்தில் நம்ம பார்த்தோன்னா வந்து சீதை வந்து தவம் ஏற்றினாங்க, ராமர் வந்து இவ்வளோ சாதனை செய்தாங்க அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ராமருக்காக தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணர் வந்து 14 ஆண்டுகள் வந்து வனவாசம் அவர் போயிருந்தார். ஆனால் இங்கே அரண்மனையில் இருந்தே ஊர்மிளா வந்து லக்ஷ்மணருக்காக 14 ஆண்டுகள் வந்து ப்ராப்பராக வந்து உணவு சாப்பிடாம ப்ராப்பராக தூக்கம் இல்லாமல் அவருக்காகவே தவம் ஏற்றுனாங்க. அவங்களோட தியாக குணத்தை வந்து இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். அந்த தியாகம் நிறைந்த இடத்துல அவங்க பிறந்தது வந்து இந்த ஜனக மகாபுரி நம்ம சொல்லலாம். மகாவீரரும் புத்தரும் வந்து இந்த இடத்துல பல ஆண்டு காலம் வந்து தங்கி இருந்திருக்காங்க, தங்கி வாழ்ந்தும் இருந்திருக்காங்க. பொதுவாகவே வந்து புத்தர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு ஆரம் வந்து ஒரு 1000 மீட்டரில் வந்து அந்த ஆரம் ஆனது இருக்கும். நம்மளுடைய சாதாரண மனிதர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு பர்டிகுலர் டிகிரியில தான் இருக்கும். புத்தர் அவருடைய சீடர்களும் வந்து போயிட்டு இருக்காங்க காடு வழியாக. அப்போ ஒரு சீடர் மட்டும் சற்று தாமதமாக போயிட்டு இருக்காரு. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வழியாக போயிட்டு இருக்காரு, அந்த ஊரில் இருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அம்பரபாலின்ற ஒரு நடனம் அங்கே வந்து மாடியிலேருந்து நின்று பார்க்குறாங்க அந்த சீடரை. யார் இந்த சீடர் வந்து இவ்வளோ ஒரு தேஜஸான இவ்வளோ ஒரு அழகாக இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து பல ராஜாக்களும் பல மன்னர்களும் போட்டியிடுவாங்க அம்பரபாலியை பார்க்கணும், அம்பரபாலி கூட இருக்கணும் அப்படின்ட்டு. அம்பரபாலி வந்து சீடர்கிட்ட வந்து பேசுவாங்க, வெளியில் மழையாக இருக்குது, இருட்டி போயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால் போக முடியாது, அதனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சீடர் வந்து தன்னுடைய குருவான புத்தர்கிட்ட வந்து மானசீகமாக கண்களை மூடி கேட்குறாரு, இன்றிரவு வந்து இங்கே தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ புத்தரை வந்து அதுக்கு வந்து நீ தாராளமாக தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மறுபுறம் அந்த பக்கம் வந்து மற்ற சீடர்கள்லாம் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நம்ம கூட வந்து சீடர் ஒருத்தர் காணுமே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு. அப்போ புத்தர் வந்து சொல்கிறாரு அவங்க கிட்ட, இது மாதிரி அவன் வந்து அம்பரபாலின்ற ஒரு நடனம் அங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட தான் வந்து அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு தங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே மற்ற சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன குருவே இப்படி சொல்கிறீங்க நீங்கள், நடனம் வங்கையான இருக்கிற அந்த அம்பரபாலியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, பல ராஜாக்களும் பல மன்னர்களும் வந்து அவங்க கூட தங்கணும்னு போட்டி போடுவாங்க, அப்படிப்பட்ட இருக்கிற நடன வங்கை கூட வந்து நம்மளுடைய சீடரை வந்து தங்க சொல்லியிருக்கீங்களே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ புத்தர் வந்து சொல்லுவார், நம்முடைய சீடருடைய ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை அந்த அமரபாலியோட ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா பார்ப்போம். இன்கேஸ் நம்மளுடைய சீடருடைய ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அம்பரபாலியும் சீடரும் இங்கே வருவாங்க. இன்கேஸ் அந்த அம்பரபாலியோட ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளுடைய சீடர் வந்து அம்பரபாலி வீட்லேயே தான் இருப்பார், நம்ம சற்று 3 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அடுத்த 3 நாள் கழித்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீடரும் அம்பரபாலியும் புத்தர் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து அம்பரபாலி சொல்லுவாங்க, இத்தனை நாள் வந்து என்னுடைய உடல் தான் வந்து ரொம்ப பெருசு நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த உடலை தாண்டி இந்த உலகத்தில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீடர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து நல்ல ஞான மார்க்கத்தை அடைகிறதுக்கும் நல்ல வழியை அடைகிறதுக்கும் நீங்கள் நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரபாலி வந்து புத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து தங்கியிருந்த இடம் வந்து இந்த ஜனக் மகாபுரி. நாமளும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் வந்து தூய்மையாகும், நம்மளையும் வந்து ஒரு நல்ல மார்க்கத்திலையும் நல்ல வழியிலையும் கொண்டு போகும் என்பது நிச்சயமாக சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவாக ஐபிசி பக்தி டீம் நேயர்களுக்காக அங்கே இருக்கிற அரண்மனையை, ஜனக்புரி இருக்கிற அரண்மனையை வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம், அதை இப்போ பார்க்கலாம்.
जानकी मंदिर कहाँ है ना? ये हिमालय से उत्तर और गंगा से दक्षिण, हिमालय से दक्षिण और गंगा से उत्तर जो है ना, नारायणी से पश्चिम। ஜெய் சியாராம். இப்போ நம்ம சாது இந்த ஜானகி மந்திரில் இந்த சாதுவோடைய நம்ம உட்காந்துருக்கோம். இவர் தான் அந்த ஜானகி மந்திரை கண்டக்ட் பண்ணுற சீனியர் மோஸ்ட் ஒரு ப்ரீஸ்ட். அவர் வந்து ஆக்சுவலி இந்த ஜானகி மந்திருக்கு பற்றி சொல்லும்பொழுது இந்த இடத்துல இந்த மித்திலாபுரிங்கிற சொல்லக்கூடிய இந்த இமாச்சல் பிரதேசத்துக்கும் இந்த கங்கா நதிக்கும் இந்த இடத்துக்கும் இடைப்பட்ட 4 முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடுவில் உள்ள இந்த மித்திலாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கும் பிரம்மாவனுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. பிரம்மா வந்து பூமியை இந்த இடத்த சிருஷ்டித்த பிறகு வந்து அப்புறம் அவரே ஆச்சரியப்பட்டாராம், நான் சிருஷ்டித்த மாதிரியே இல்லையே, எல்லாமே வித்தியாசமாக இருக்கே, அதை விட பிரமாதமாக அதை விட பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாராம். அப்படிப்பட்ட மிதிலாபுரி சாம்ராஜ்யம் இது அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ அவர் வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்து கொள்கிறார் என்றால், இந்த சீதாராம விவாக மகோத்சவத்தில் ஊர்வலமாக நம்முடைய சர்வேஸ்வரனும் ஊர்வலமாக பங்கெடுத்து வந்தார். அந்த பாராத்தில் பங்கெடுத்து வந்தப்போ அவர் என்ன சொன்னாராம், 33 கோடி தேவர்களும் வந்தப்போ இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருடைய பேரை நம்ம வந்து சொல்லும் பொழுது அமங்கலமான நிகழ்வுகளும் மங்களமாக மாறி போகுமோ, யாருடைய பேரை நாம் உச்சரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட தீய சக்திகளும் அழிந்து போய் நல்ல சக்தியாக மாற்றம் பெறுமோ, யாருடைய பேரை நாம் உச்சரிக்கும் பொழுது இங்கே வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல நல்ல தூய அதிர்வலைகள் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட நாமம் சீதாராம், சியாராம், ராம்ஜி கா நாம். அந்த நாமம் சியாராம் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் வந்து அமங்கல நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி மங்கள நிகழ்வுகளை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சர்வேஸ்வரன் வந்து எல்லா தேவர்களுக்கும் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய விவாக மகோத்சவத்தில் சொல்வதாக வந்து அவர் நம்முடைய சாது நமக்கு இந்த அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். ये कोई आश्चर्य की बात नहीं है, क्योंकि जितने देवताएं थे ना, பகவான் ராம் சீதா அந்த விவாகத்தின் பொழுது தெய்வீக திருமணத்தின் பொழுது பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி 3 முப்பெரும் தேவியர் என்று சொல்லக்கூடிய 3 பேருமே தங்களுடைய உருவை மாற்றிக்கொண்டு அங்கே பாட்டு பாடும் ஒரு மங்கள கீதம் வாசிக்கக்கூடிய பாடக்கூடிய ஒரு இன்னிசை முழங்கக்கூடியவர்களாக தங்களுடைய உருவை மாற்றிக்கொண்டு வந்து அமர்ந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு விவாகம், அப்படிப்பட்ட தெய்வீக விவாக நிகழ்ச்சி என்று அவர் சொல்கிறார். चारों वेद जो है मानस में लिखा है, चारों वेद वहाँ ब्राह्मण के रूप धारण करके बैठे थे, ऐसा हुआ था. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அக்னி வளர்த்து யாகம் வளர்ப்பது தான் நம்முடைய தர்மம். அது அந்த யாகம் வளர்க்கக்கூடிய இந்த விவாகத்திற்காக யாகம் வளர்க்கக்கூடிய புண்ணிய விவாகத்திலும் அந்த யாகத்தில் 4 வேதங்களும் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் மனித உருப்பெற்று உட்கார்ந்து இந்த விவாகத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இது வந்து நம்ம துளசிதாசருடைய ஸ்ரீ ராமச்சரித மானஸில் குறிப்பிட்டு இருப்பதாக அவர் சாது அவர்கள் நமக்கு தெரிவித்தார். इंद्र भगवान जब आए ना, तो यहाँ सब वो भंगी जो होता है ना, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகம் தான் இருக்கிறதுலே சொர்க்கபுரின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இந்திர தேவனே வந்து இந்த ஜனக மகாராஜாவினுடைய விதேக சாம்ராஜ்யத்தில் விவாக நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது, ஜனக மகாராஜாவுக்கு வரும்பொழுது இந்திர தேவனே ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு ஜனக மகாராஜாவினுடைய அரண்மனையா, இப்படி ஒரு அழகான ஒரு வீடுகளா, இப்போ தேவலோகத்தில் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதை விட மிக பிரமாதமாக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்திர தேவனே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த சொர்க்கபுரியாக இந்த ஜனக மகாராஜாவுடைய அந்த இடம் திகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ரிஷிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய ரிஷிகள் தவம் செய்த இடம், மிகப்பெரிய ரிஷிகள் யாகம் யக்ஞம் முதலியவர்கள் வளர்த்த இடம், எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமி தாயாரே வந்து அவதரித்த இடம். அந்த இடம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய மகத்துவத்தை நாம் சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி ஸ்ரீராம் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தெரியுமா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு மட்டும்தான் இந்த இடத்தினுடைய விசேஷ மகத்துவம் என்னங்கிறது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இங்கே உள்ள மிதிலாபுரியில் வாழக்கூடிய சகல ஜனங்களும் இங்கே சீதா மாதாவை தன்னுடைய வீட்டினுடைய செல்வ புத்திரியாக, செல்வ பெண்ணாக தான் கருதுகிறார்கள். ராமச்சந்திர மூர்த்தியை தன்னுடைய மாப்பிள்ளையாக கருதுகிறார்கள். உங்களுக்குத்தான் வந்து அவர்கள் வந்து மாதா, பிதா எல்லாம் சொல்வீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீதா மாதாங்கிறவங்க வந்து எங்களுடைய செல்வ குழந்தை, புத்திரி, என்னுடைய பெண்,
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எங்களுடைய மாப்பிள்ளை. அந்த விஷயத்தில் வந்து இந்த ஊர் மக்கள் அனைவருமே நேற்று இந்த 2 நாட்களாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களும் அத்தனை தங்களுடைய இல்லங்களையும் அலங்கரித்து தங்கள் வீட்டுக்கு திருமணம் போல இந்த விவாக மகோத்சவத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு அற்புதத்தையும் இந்த 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.